அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களின் அழைப்பேற்று இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி, இணையதள, பண்பலை ஊடக நண்பர்களை ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் திரு ஜாஃபர் சாதிக் மற்றும் மங்கை படக்குழுவினர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஜாஃபர் சாதிக் மிகப்பெரிய தொழிலதிபர், மிகவும் சினிமாவை நேசிக்கும் ஒரு அற்புதமான மனிதர். சினிமாவை தான் மிகப்பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்று ஒரு படம் வெளியாவதற்கு முன்னால் 3 படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். முதலில் அமீர் இயக்கிக் கொண்டிருக்கும் இறைவன் மிகப்பெரியவன், அடுத்ததாக வசந்த் ரவி நடிப்பில் இந்திரா என்ற படம் முடிந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ 3வது படம் மங்கை. இந்த 3வது படம் தான் இப்போ ஃபர்ஸ்ட் வரப்போது. இந்த படத்தின் முதல் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்று ட்ரெய்லருடன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இம்மாதம் 23ஆம் தேதி இதே சத்தியம் தியேட்டரில் நடைபெறும். முதலாவதாக இப்படத்தின் ட்ரெய்லர். லைட்ஸ் ஆஃப். நன்றி. முதலாவதாக படத்தின் ஒளிப்பதிவாளர் எஸ்.ஜே. ஸ்டார் அவர்களை மேடை கிடைக்கிறோம். படத்தின் இசையமைப்பாளர் புதிய புயல் திரு தீசன் அவர்களை வேண்டும். சார் உட்காருங்க. ஆதித்யா டிவிக்கு லோகோக்கு அப்புறம் அதிக பாப்புலராக இருக்கும் திரு கதிர் அவர்கள். எங்கள் குடும்பத்தின் மிகப்பெரிய மூத்த உறுப்பினர் எங்கள் அண்ணன் திரு கவிதா பாரதி அவர்கள். பொதுவாக எல்லாரோட வளர்ச்சிக்கும் பல பேர் ஏனியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவர் பல பேரோட வளர்ச்சிக்கு லிஃப்டாக இருக்கும் திரு இபி கார்த்திக் துரை அவர்கள். பிக் பாஸுக்கு அப்புறம் அதிக புகழோடு இருக்கும் ஷிவின் அவர்களை மேடைகள். அடுத்ததாக மாஸ்டர் ராதிகா மாஸ்டர் அவர்களை மேடைகள். அடுத்ததாக இப்படத்தின் நாயகனும் தமிழ் திரைப்பட உலகில் சென்சார் சர்டிபிகேட்டுக்கு அப்புறம் அதிக புகழோடு இருக்கும் திரு ஜெயபிரகாஷ் அவர்களின் மகள் திரு துஷ்யந்த் அவர்கள். பொதுவாக ஒரு தயாரிப்பாளர் வெற்றி அடையணுன்றதுக்கு எல்லாரோட ஆஃபீஸ் வாசலில் இல்லை ஆஃபீஸ் டேபிளில் வந்து ஒரு குபேந்திரன் சிலையை வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ப்ரொடியூசர் தன்னோட படத்துக்கு குபேந்திரனையே டைரக்டராக கூட்டிகிட்டு வந்திருக்கார் இயக்குனர் குபேந்திரன் காமாட்சி அவர்கள். தயாரிப்பாளர் சங்கம், ஃபிலிம் சேம்பர், ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் மற்றும் அனைத்து 24 கிராஃப்டிலையும் பரபரப்பாக பேர் வாங்கி கொண்டு இருக்கும் தயாரிப்பாளர் திரு ஜாஃபர் சாதிக். அன்றும் என்றும் கையிலானந்தியாக இருக்கும் நாயகி ஆனந்தி இந்த படத்திற்கு பிறகு மங்கை ஆனந்தியாக எந்த ஒரு போட்டிக்கும் ஒரு துவக்க ஆட்டக்காரர் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியன் டீமில் ரோஹித் சர்மா மாதிரி எங்கள் டீமில் எங்களோட இபி கார்த்திக் துரை அவர்களை பேச பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இது வந்து நான் 13வது படம் வேலை செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் மேலே ஏறிட்டேன். இது வரைக்கும் யாருமே ஏற்றக்கூடாதுன்னு ரொம்ப இருக்கிறேன். இது முடிக்கும்போது நான் ஜாஃபர் சாரும் இயக்குனர் சேர்ந்து பிளான் பண்ண வேலை. அப்புறம் வந்து முதலாளி தான் முதலே பிளான் பண்ணிட்டாப்புல. சரி, ஓகே, பேசுவேன், என்ன பேசுகிறதுல பேசுவேன். ஆக்சுவலாக இது வந்து இந்த மங்கைன்றது எங்கே ஆரம்பித்ததுன்னா, நான் வந்து தயாரிப்பாளர் வந்து இந்த படம் வேலை செய்ய பார்க்கவே கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் ஸ்ட்ரைட்டாக போனேன். அங்கேருந்து இது ஆரம்பித்தது. ஃபஸ்ட் நாள் போனோன்னே ஷூட்டிங் ஆரம்பித்த அன்னைக்கு கோயிலில் பூஜை போட்டோம்.
போட்டோன்னே ஷூட்டிங் சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க காரில். கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாயை வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாய் வெளியே வர மாட்டேங்குச்சு. என்னடா அது நாய் வெளில வர மாட்டேங்குது, நீங்களும் எடுத்துருவாங்களா அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சிருச்சு. பேச்சுக்கிட்டே இருக்கு, நிற்கவே இல்லை. டைரக்டர் வந்து சார் என்ன சார்னாரு, ஒன்றும் பண்ண முடியாது, சரி ஷூட்டிங் பேக் பண்ண சொல்லி போயிட்டாரு. ரெண்டாவது நாள் வந்து என்னடா அது முதல் நாள் எதுவுமே எடுக்கல, ரெண்டாவது நாள் என்ன எடுக்கிறோம் வந்து லோ லோடர் வர வச்சுருந்தாங்க. அந்த வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. என்னடா ரெண்டாவது நாள் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, மூணாவது நாள் வந்து 144 போட்டாங்க. ஒரு யானை வந்து பிடிக்கணும், அதனால் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் பண்ண முடியாது. டைரக்டர் வந்து சார் என்ன சார் பண்ணுறது, ப்ரொடியூசர்கிட்ட எப்படியா பேசணும். ஏங்க நான் ப்ரொடியூசரை பார்த்ததே கிடையாது, நீங்கள் என்னையே பேச சொல்கிறீங்க. சரி ஓகே சார் என்னென்னு பேசணும். அப்புறம் திடீர்னு ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறேன் சார், இந்த மாதிரி சார் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்தால் போதும், மற்றபடி எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னாரு. அவர் தான் ஜாபர் சார். இயக்குனருக்கும் எனக்கு ஒரு உறவு இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கதை சொல்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கதை வந்து பெருசாக இருக்குது, இது பெரிய பட்ஜெட்டாக இருக்குது, பண்ண முடியாது. அப்புறம் அடுத்த கதை சொன்னார், அதுவும் இல்லை சார் எப்படி இருந்தாலும் பெருசாக வருது. சரிம்மா நான் என்ன பண்ண முடியும், இல்லை யார்ட்டையாவது சொல்லி விடுங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து இயக்குனரோட ஒய்ஃப் பேசினாங்க, சார் எப்போ கேட்டாலும் கார்த்திகிட்ட கதை சொல்லிட்டேன்றாங்க. உங்களை தான் நம்பியிருக்காரு எங்கள் வீட்டுக்காரர், என்ன பண்ண போகிறீங்க. ஏங்க நானே யார் நம்பியிருக்கேன்னு தெரியல, என்னையும் பிடிச்சிங்க. சரி ஓகே. அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, படித்தேன். திடீர்னு வீடியோ கால் பண்ண விஷயம் ஆகிடுச்சு, அந்த ஸ்கிரிப்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. திடீர்னு ஃபோன் பண்ணி சார் நான் ஒரு இடத்துல கதை சொல்லிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க, ஸ்கிரிப்ட்டு வேணும் உனக்கு, ஸ்கிரிப்டை ஏன்ட்டங்க உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்படியா சரி ஓகே நான் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தா, இல்லைடா ஸ்கிரிப்ட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. இவர் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்டு காணா போச்சு. என்ன சார் சொல்கிறீங்க சொல்லிட்டு டக்குன்னு நெஞ்சை பிடிச்சி உட்காண்டாங்க. என்னடா அது சொல்லிட்டு அப்புறமேல அந்தான்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி எங்கிட்ட பிடிச்சி வாங்கிட்டோம் கையில் கடையில் போய்ட்டு. நெக்ஸ்ட்டு உடனே அந்த கதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவனை. சரி ஓகே. சின்னதாக ஒரு கதை எழுதியிருக்கேன் அவனை. முதல்ல நான் வந்து ஸ்கிரிப்டே வாங்க மாட்டேன், ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது, இதை விட்டுருங்க அவனை. இல்லை சார் இது எப்படியாவது படிங்கன்னு சொன்னார். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த மங்கை. கார்லேயே ட்ராவல் பண்ணுற ஒரு கதைன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து சின்ன பட்ஜெட்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தயார் பண்ண அடிக்கடி சொல்லுவார். இப்போ வரையும் சார் ஆரம்பிக்கும் போது சின்னதுன்னு சொன்னீங்க, இப்போ சங்கர் படம் ரேஞ்சு கொண்டு வந்துட்டீங்க, சங்கர் சார் படம் பட்ஜெட்டாகுதுன்னு கேட்பாரு. அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லுவாருக்கு ஜாபர் சாருங்க. ஏன்னா இப்போ எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். இன்னொன்று இந்த படத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொன்னது அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார். இல்லை சார் நம்ம வந்து ப்ரெஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து அறிமுகப்படுத்திட்டு மற்ற நேரம் வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லி அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. சூப்பர் சார், ரொம்ப நல்ல ஐடியா சார். அதனால் ப்ரெஸ் வந்து இந்த படத்தை கொண்டு போவாங்க நம்பிக்கைக்கு நன்றி. அப்புறம் தீசனுக்கு வந்து இன்றைக்கி வரை தீசனை உயிர் வாங்கிட்டு இருக்கேன், அவருக்கும் நன்றி. கதிரை வந்து நான் வந்து இந்த படத்தில் நீ நடிக்கலாம், என் கூட பேசவே கூடாதுன்னு சொன்னேன், அதுக்காக வந்து நடித்தேன். அப்புறம் ஆனந்தியை பற்றி கண்டிப்பாக சொல்லலாம். ஆனந்தியும் துஷி வந்து காலைல 7 மணிக்கெலாம் வண்டியில் ஏறிடுவாங்க, திருப்பி மத்தியானம் தான் சாப்பிட இறங்குவாங்க. சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து 6 மணிக்கு தான் முடிச்சு கீழே வருவாங்க. இப்படியே என்னை பார்ப்பாங்க, நாளைக்கு காலைல 6 மணிக்கு வந்துருங்க, இப்படி என்னை பார்ப்பாங்க. பார்த்துட்டு 6:30 சரி சரி ஓகே வந்துடுறேன். ஒரு நாள் கூட சொன்ன டைமை மீறினதில்லை, கரெக்டாக வந்தாங்க. இந்த படத்துக்கு நான் வேலை செய்ய போனதுக்கு ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் வேலை பார்த்த படத்தில் வந்து நைட்டு முதல்ல வச்சு கொண்டுருக்காங்க என்னைய. ஆனால் குமேந்திரன் சார் கதை சொல்லும்போது சார் இது 9 to 6 தான் பண்ணாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு 9 to 6ன்றது ஷூட்டிங் ஒரு ரூம் போனதுக்கப்புறம் பேக்கப் தூக்குன்னு வாங்க என்ன அப்படின்னா சார் அந்த ஊர் போனோம் அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர் போனோம். அப்படி போன படம் தான் இது. அப்புறம் வந்து சிவின் நான் வந்து ஃபோன் பண்ணும்போது அவங்கள பார்த்தது கிடையாது ஃபஸ்ட் டைம். அப்புறம் வந்து என்ன இவர் எப்போ பார்த்தாலும் வந்து இவரை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, ஹெட் மாஸ்டர் மாதிரி என்னை வந்து ஸ்கூலுக்கு அப்போ அவர் தான் என்னை மிரட்டுறாரு. நான் மிரட்டலாம் இல்லைங்க, எப்பவுமே அப்படி தான். கவிதா பாரதி சார் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் வந்தார். வந்தோடனே அவர் வந்து நான் ஃபோனில் பேசுகிறேன், நான் தான் பேசுகிறேன், அவருக்கு தெரியாது. எனக்கு அவருக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்குது. சார் நீங்கள் இறங்கி அப்படியே ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போயிருங்க அப்படின்னேன். ஏய் யார் நீ என்னை இறங்கி போயிருக்குன்ற நான் வந்து இறங்கினேன்னா வண்டி வைக்கணும் தான் தெரியாது. இல்லை சார் எனக்கு நீங்கள் நல்லா பழக்கம், நான் நல்லா பழக்கம் யார். அப்புறம் மறுநாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கோச்சுக்காமல் போயிட்டார். சரி யார் வேன் போய் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் காலைல ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தாரு. என்ன கார்த்தி நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க சார்? நான் தான் சார் உங்களுக்கு நீங்கள் தான் பேசுகிறேன், அதான் பார்த்தேன் என்கிட்ட இவ்வளோ திமிராக பேசுகிறான்னு பார்த்தேன், நீங்கள் தான். சரி ஓகே. துஷ்யந்த் வந்து எப்போவுமே அமைதியாகவே இருப்பாப்புல, ஆனால் சொன்ன டைம் எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துடுவாங்க, எதுவுமே பேச மாட்டார், வருவார் நடிப்பார் போயிடுவார். ராதிகா மாஸ்டர் வந்து நன்றி. என்னென்னா முதல் நாள் ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில் இந்த மாதிரி ஷூட்டிங்கு நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னேன், உடனே கிளம்பி வந்துட்டாங்க. கேமராமேன் அதே மாதிரி யார்கிட்டையும் பேச மாட்டாப்புல,
இங்கே கண்டிப்பாக பேசுவேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. அதனால் வந்து அவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. நிக்கில் சாருக்கு ரொம்ப நன்றி. முதல்ல ஏற்றி பேச வச்சிட்டீங்க, நன்றி. ஒரு சின்ன தகவல். பொதுவாக அந்த ஸ்கூல் வாத்தியார் வந்து ஃபஸ்ட் எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்களுக்கு வந்து கைப்பிடிச்சி எழுதுறதுலேருந்து எப்படி படிக்கணுன்ற வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க வாத்தியார். அவங்ககிட்ட படித்த பசங்க தான் டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர் ஆகி போவாங்க. திருப்பி எப்போ சந்திப்பாங்கன்னா ரீயூனியனில் தான் சந்திப்பாங்க. ஆனால் வாத்தியார் பொறுத்த வரைக்கும் புதுசாக மாணவர்களை வந்து படிக்க வச்சு அடுத்த லெவலில் கொண்டு போவார். அது மாதிரி தான் கார்த்திக் பல பேரை இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து மேலே இடத்துக்கு கொண்டு போயிருக்கவர். அவர் வந்து கண்டிப்பாக ஸ்டேஜுக்கு வரமாட்டேன்னாரு. கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லி ஜாஃபர் சார் வந்து கண்டிப்பாக அவர் இருக்கணும்னு சொன்னார். ஸோ நன்றி கார்த்திக். இன்னொரு நன்றி சொல்லலாம். ஏன்னா ராஜபாட்டின்னு ஒரு நண்பர் இருக்கார். நான் எத்தனை தடவை சொன்னாலும் சலிக்காமல் டிக்கெட் போட்டாப்புல. அப்புறம் இன்றைக்கி வர ராமர்னு சொல்லி என் கூட வந்துட்டுருக்காரு எல்லா இடத்துக்கும். அப்புறம் அருண், நாகராஜ் சார் எல்லாத்துக்கும் நன்றி. ரஞ்சித் நண்பருக்கு நன்றி. அப்புறம் ராஜேஷ் வந்து ஐடியா கொடுத்துட்டே இருப்பாப்புல, அவருக்கு மிக்க நன்றி. நன்றி கார்த்திக். அடுத்ததாக இயக்குனர் குபேந்தர் காமாட்சி. என் மனைவிக்கு நன்றி. இந்த 15 வருஷம் வந்து நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கணும்னு சொல்லி என்னை விட வந்து அதிகமாக கஷ்டப்பட்டது என்னுடைய மனைவி. அவங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அந்த 15 வருஷம் ட்ரீமை வந்து செயல்படுத்தி கொடுத்தேன். ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாஃபர் சார் வந்து நல்ல ப்ரொடியூசருங்கிற விட மிக நல்ல மனிதர். அவர் கூடலாம் நான் வாழ்நாள் வரையே வந்து தொடர்பில் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். இந்த ஜேஎஸ்ங்கிறது வந்து ஜாஃபர் சார் மட்டும் இல்லை, ஜாஃபர், சலீம், மைதீன், அவங்க பிரதர்ஸ் 3 பேர். அவங்கள எப்போ பார்த்தாலும் 3 பேரை ஒன்றா சேர்ந்து பார்த்தாலே எனக்கு உண்மையிலே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அவ்வளவு அன்பாகவும் பண்பாகவும் இருப்பாங்க. 3 பேருக்குமே என் வாழ்நாள் முழுவதுமான அன்பும் நன்றியும் அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நான். அப்புறமா வந்து என்னுடைய உடன்படவாத சகோதரர் கார்த்திக் துரை சார் கிட்டத்தட்ட வந்து எனக்கு நான் படம் பண்ணதில் ரொம்ப இதுவாக வந்து இருந்தார். கார்த்திக் துரை சார் வந்து இந்த படத்துக்கு பண்ண உதவியெல்லாம் மிகப்பெரிய உதவி. அதாவது ஏதாவது ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம், அங்கே ஏதாவது திடீர்னு வந்து ஈவினிங் பேக்கப் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இங்கே இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இல்லை கார்த்தி சார் சமாளிச்சிட்டாரு. இங்கே இப்படி ஒன்று நடந்துச்சு, என்னாச்சு, இல்லை கார்த்தி சார் சமாளிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன சார் சொல்லவே இல்லை, வந்து சொல்லியிருக்காங்க, ஏன் சார் நீங்கள் போய் படாடு வேலை பாருங்கள், இது ஏன் வேலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வந்து என்னுடைய இது கொண்டு வரவே இல்லை. பல ஆர்டிஸ்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், அவங்க டைமிங் சொல்கிறதா இருக்கட்டும், மற்றபடி வந்து அந்த லொக்கேஷன்ஸ் இது பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப அதாவது இங்கே சினிமாவில் வந்து நான் பார்த்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்குது. சினிமா கற்றுக்கிறது ஒன்று, சினிமா தனத்தை கற்றுக்கிறது ஒன்று. கார்த்தி சார் வந்து சினிமா தனம் இல்லாத ஒரு மனிதர். அதை வந்து என்னால் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். அவருக்கு மனமார்ந்த நன்றி. அப்புறமா ஆனந்தி மேடம் கதைக்கு ஆக்சுவலாக ஆனந்தி மேடம் வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சார்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போனேன். ஆனந்தி மேடம் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஜாஃபர் சார். அவங்க ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பாங்க, நீங்கள் அவங்கள ஓகே பண்ணுங்கள், அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம டேக் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பை காட்ஸ் கிரேஸ் மேடம் கேட்டு முடிச்சோடனே வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் யோசிச்சாங்க. ஓகே சார் வில் டூ, எனக்கு 1 டே டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது டேக் ஆஃப் ஆச்சு. அதே மாதிரி நான் நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து இந்த முதல் படம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ண வந்து வானம், என்னுடைய குருநாதர் வந்து டேரக்டர் கிறிஷ் சார், அதில் அசோசியேட்டில் வந்து ஒர்க் பண்ணேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து யாயாங்கிற படம், நண்பேண்டாங்கிற படம், உதய் சார் நயன்தாரா நடிச்ச நண்பேண்டாங்கிற படம், அப்புறமா கடைசியாக யாதும் முறை யாரும் கேள்வி, இந்த படங்கள்லாம் கோ டைரக்டர் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய முதல் படம். ஸோ நான் இது ஒர்க் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி மேடம் வந்து அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து ரொம்ப இது எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதுக்கான ஒரு நேர்மையோடையும் அதுக்கான ஒரு இதோடையும் சார் ஓகே அந்த வேலைக்கு நம்ம வந்திருக்கோம், அதை வந்து நம்ம அவங்க சொல்கிற டைமிங்காக இருக்கட்டும், அந்த இது எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப இதுவாக வந்து பண்ணாங்க. ஏன்னா இல்லை அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து இந்தளவுக்கு வந்திருக்குமா. நானும் ஜாஃபர் சார் கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை பேசியிருக்கோம், ஆனந்தி மேடம் இல்லாட்டி என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவன் மேம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஆக்சுவலாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் வர போர்ஷன் அது, பட் ரொம்ப வேல்யூபிளான போர்ஷனாக வந்து நான் வந்து நினைக்கிறேன். இந்த கதைக்கு வந்து அது ரொம்ப வேல்யூபிளான போர்ஷன், ரொம்ப ஃபீல் குட்டாகவும் இருக்கும் அவங்க வர ஒரு விஷயம் இருந்தது.
ஸோ அவங்க வந்து அவங்களோட கோஆப்ரேஷன், அவங்களோட இது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சிவண்ணா. அண்ட் கதிர் உண்மையிலே ரொம்ப அந்த லவ் டுடே ரிலீஸ்க்கு அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்புறம் நம்ம காட்சாருக்காகவும் நம்ம இது பண்ணதுக்காகவும் அவர் வந்து அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு வந்து நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கொடுக்குறேன். அண்ட் துஷ்யந்த் வந்து ஆக்சுவலாக வந்து இவ்வளோ செம்ம டிரைவர், ஆக்சுவலாக குட் ஆக்டர் அண்ட் ரொம்ப சைலண்ட்டாக வந்து நல்ல விஷயங்கள் எமோட் பண்ணுவார். ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப சைலண்ட் அந்த மாதிரி. அவர் ஆக்சுவலாக வந்து ஃபுல் இது வந்து அவர் தான் கார் டிரைவ், ஃபுல்லாக கார் மூவி அப்படிங்கிறனால டிரைவ் பண்ணிட்டு அப்படியே வந்து இது பண்ணுவார். என்னென்னா முன்னாடி 2 கேமரா வச்சுருவோம், ஆனால் வந்து அப்படியே ஹில்ஸ் ஏரியா வேறு, அப்படியே வந்து பார்த்தா வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஓட்டிட்டா. என்னோட மேக்கிங்கில் ஒரு பெரிய, ஏன்னா அதுக்கு தான் அந்த லோ லோடர் எல்லாம் வச்சுருந்தோம். அப்புறமா ஒரு தடவை வந்து நம்ம வந்து அந்த இது மாட்டினதுக்கு ரிக்கு வச்சதுக்கப்புறம் ரொம்ப அனாயசமாக ஓட்டினாரா. ஸோ லோ லோடரே நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இவர் இது பண்ணது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. மேக்கிங் வந்து குவாலிட்டியாக வந்ததுக்கும் இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் துஷ்யந்த். கவிதா பாரதி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் ஒரு இயக்குனர், சின்ன சின்ன விஷயங்கள் இது பண்ணும்போது பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பார். இப்படி பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, தேவையான ஷார்ட்ஸ் தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இது எப்படி பண்ணிக்கலாமா, அந்த அதை ஒரு டாமினேஷன் இல்லாமல் பட் ஆனால் வந்து ஒரு டிஸ்கஷனாக வந்து அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். மாஸ்டர் ராதிகா மாஸ்டர், ஒரு சூப்பரான ஒரு சாங்கு, அது நம்ம ஆடியோ லான்ச்சில் கண்டிப்பாக அது விஷுவல்ஸ் பார்ப்போம். அது ரொம்ப அருமை. எனக்கு காருக்குள்ளே மூவ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படிங்கும்போது அதுக்குள்ளேயும் அழகாக சில மூமெண்ட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக குழந்தைங்களை வச்சு அந்த மாதிரி எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாருக்கும் இது பண்ணி தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய மியூசிக் டைரக்டர் தீசன், கிடாங்கிற ஒரு படத்தோட வெங்கட் சார் கூட வந்திருக்காரு, கிடா இயக்குனர். நன்றி சார் வந்ததுக்கு. அது இசையமைப்பாளர், ரொம்ப 4 பாடல்கள் இருக்குது, எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் தீசன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார் சார், விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப இதாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் போக போக நாங்கள் ஒரு கான்செப்ட் பேசியிருக்கோம், அது ஃபுல் படம் பார்க்கும்போது அது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக வந்து கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப இதாக வந்து ஸ்டார் சார் வந்து பண்ணார். அவருக்கும் ரொம்ப நன்றி. எடிட்டர் பிரவீன் ஆண்டனி, அவருக்கு கல்யாணம், பார்த்திபன் ஆண்டனி அவரோட கல்யாணம், அதனால் வந்து இங்கே வர முடியல. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய இணை இயக்குனர் விக்ரம் ஃபுல்லாக என்னுடைய கூட இருந்து என்னை வந்து இது பண்ணிட்டுருக்காரு, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்டு இந்த படத்தை பற்றி இதுனா வந்து இப்போது ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடுச்சு, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இது ஏதோ பெண்ணியம் பேசுகிற படம், கருத்து சொல்கிற படம் அப்படி கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு எளிய நேர்மையான ஒரு முயற்சியாக தான் நான் வந்து இதை வந்து பார்க்குறேன். இது வந்து சொல்லப்போனால் ஆண்களுக்கான படம், இது ஆண்கள் பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக வந்து வயது வந்த அந்த எதிர்பாலின ஈர்ப்பு ஏற்படும் போது ஏற்படுற வயசில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்டு இதை கடைசியாக வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நல்ல கண்டென்ட்டை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையில் வந்து ரொம்ப உரிமையோடையும் அன்போடையும் வேண்டியும் கேட்டுக்கிறேன். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக ஷிவின் அவர்கள். First of all, thank you so much for having me here because technically this is my first ever release after my Big Boss appearance. So அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் சார் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சப்ஜெக்ட் சொல்ல கால் பண்ணுறப்பவே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது இந்த ரோல் பற்றி எடுத்துகிட்டு வரப்போவே. பிகாஸ் லைக் லெட் இட் பி என்டர்டெயின்மெண்ட், லெட் இட் பி பிஸ்னஸ், பட் அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அதே நம்பிக்கை சாருக்கும் இருந்ததுனால தான் என்னவோ இந்த ப்ராஜெக்ட் 2 பேர்னாலே ஒத்து பண்ண முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் சொல்கிறப்போ எனக்கு எப்போதுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், அது ரியாலிட்டியாக இருந்தாலும் அதை நம்ம அப்படி காட்டிடக்கூடாது அப்படின்னு. ஏன் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதனால் சார் கேட்டப்போ எனக்கு குவைட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருந்தது. அப்புறம் அவரோட கன்விக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. தென் ஹி கன்வின்ஸ்ட் மீ ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஃபைனலி எண்டட் அப் வித் திஸ். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கப்புறமா அந்த மொத்த சப்ஜெக்டே அது எவ்வளோ ஒரு சோஷியலி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் அண்ட் கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ வித் திஸ்.
அண்ட் ஜாஃபர் சார் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமில் இப்படி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு ஐ டோ நாட் நோ லைக் எவ்வளோ பேர் ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு தெரிய வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். அப்புறம் ஷூட்டிங் டைமில் ஐ ரியலி ஹேட் அ ஃபன் டைம் ஒர்க்கிங் வித் கயல் அண்ட் ஆனந்தி அண்ட் துஷி. பிகாஸ் லைக் அவங்க 2 பேருமே ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. லைக் கேமரா ஆக்ஷன் சொன்னால் டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நான் மட்டும் பேக் உட்காந்துருப்பேன் பேக் சீட்டில். ஸோ தென் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் துஷியோட டான்ஸுக்கு. ஸோ யூ கைஸ் வில் விட்னஸ் இட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஹெட் மாஸ்டர் கார்த்திக் சார். ஸோ கண்டிப்பாக அவரை பற்றி பேசியே ஆகணும். அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு ஒரு பெரிய பயம் வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் அப்படி ஒரு டோனே அப்படி மிரட்டுற மாதிரி இருக்கும். பட் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித். அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா ப்ரொடியூசர் சாருக்கு உங்களோட ₹1 கூட வீணாக போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார். பிகாஸ் ஐ வாஸ் அபவுட் டு டேக் ஃப்ளைட்டுக்கு நான் கிளம்பிட்டு ஷூட் முடிச்சுட்டு அப்போது சடனாக விக்ரம் ஏடி கால் பண்ணுறாரு, மேம் ஒரே ஒரு சீன் மட்டும் மிஸ் ஆகிட்டு திருப்பி வரீங்களா, வந்து முடிச்சு கொடுத்துட்டு போகிறீங்களா அப்படின்னு. ஸோ விச் ஓவர் த டேஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆக்குபைட். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாலும் ஒரு கம்ப்ளீட்லி பிஸியான ஒரு ஷெட்யூலில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதே சந்தோஷம் உங்களுக்கும் பார்க்குற எல்லாருக்கும் அந்த ஸ்க்ரீனில் அந்த மெசேஜ் அப்படி கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் ஸ்டார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மேடை பேசுகிறது ரொம்ப கஷ்டம், ஆனாலும் பேச சொல்லிட்டாரு கார்த்திக் துரை சார் அவர்கள். முதலாவது எனக்கு வாய்ப்பு தந்த ப்ரொடியூசர் ஜாஃபர் சித்திக் சார் அவர்களுக்கும், என்னுடைய நண்பரும் இயக்குனருமாகிய குபேந்திரன் காமாட்சி சார் அவர்களுக்கும், என்னுடன் பணிபுரிந்த அனைவருக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், கார்த்திக் துரை சார் அவர்களுக்கும், ஆனந்தி மேம் அவர்களுக்கும், ருஷி அவர்களுக்கும் எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துடைய விஷுவல் பற்றி பேசணும்னு சொன்னாங்க. இந்த படம் ஒரு டைரக்டர் சொல்லும் போது இது ஒரு ட்ராவல் மூவி. ஸோ இது ஒரு ட்ராவல் மூவினாவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்ட்டு. ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். எக்ஸ்டீரியரில் ஷூட் பண்ணும்போது ஒரே கன்சிஸ்டன்சியாக ஷூட் பண்ணணும். அந்த மாதிரி கதையில் கேரக்டர்ஸ் வந்து கார்லேயே தான் ஃபுல் 80% ட்ராவல் பண்ண வேண்டிய கதை. இது எல்லாருடைய கோஆப்ரேஷன் இருந்தால் தான் அது கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக எடுக்க முடியும். அந்த வகையில் எனக்கு ப்ரொடியூசர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இந்த படத்தில் லோலோட நிறைய டேஸ் எடுத்தோம். அது பட்ஜெட் வைஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான சப்போர்ட்டும் அதுக்கான எல்லா ப்ரொவைட்ஸும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் எனக்கு தந்தாங்க. ஒரு காரில் ரிக்ஸில் மவுண்ட் பண்ணி திரும்பவும் இன்னொரு காரில் ரிக்ஸில் மவுண்ட் பண்ணி திரும்பி டிஸ்மவுண்ட் பண்ணி எடுக்கிறதுன்றது டைம் நிறைய எடுக்கும். சரி, இந்த டேஸ்க்குள்ளே முடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலான்னு முன்னாடி பிளான் பண்ணோம். அதுக்கு இன்னொரு கார் ஆல்டர்னேட்டாக அதே மாதிரி கலர்ஸில் அதே மாதிரி மேக்கில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அந்த டைம் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றது முன்னாடியே டைரக்டர் நான்லாம் பேசி அந்த விஷயத்தை செய்யக்கூடிய சான்சஸ் எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கான கோஆப்ரேஷன் ஆனந்தி மேம்க்கும் ருஷி அவர்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒன் டே ஃபுல்லாக அவங்க அதில் ட்ராவல் பண்ணணும். மற்ற படம்னா வேறு கேரக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணி நடிப்பாங்க, ஒரு கேப் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. அவங்க தான் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் வரலாம் அவங்க அந்த கேரக்டர்ஸ் 2 பேருமே அந்த காரில் ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அவங்க ரொம்ப கோஆப்ரேஷன் இருந்துச்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் டீசன் சொல்லணும், நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் நல்லா வந்திருக்குது. மாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், கதி சாருக்கு நன்றி செலுத்துகிறேன், ராதா பாரதி சாருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த எல்லாத்தையும் எங்களுக்கு ஒரு நல்ல கம்பைன் பண்ணி கொடுத்தது கார்த்திக் துரை சாருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் என்னுடைய ஒர்க் பண்ண என்னுடைய கோ கேமராமேன் பாலகணேஷ்க்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அசிஸ்டன்ஸ்க்கு நன்றி செலுத்துகிறேன். விக்ரம்க்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த படம் நல்ல ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு ஜெய்சம் பிக்சர்ஸில் இந்த மாதிரி நிறைய பேர் பின்னாடி வாய்ப்பு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி தரணும். ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஆல். நன்றி. அடுத்ததாக இசையமைப்பாளர். அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. ஆக்சுவலாக இது சொல்ல போனால் எனக்கு இந்த இடம் வந்து நான் இங்கெல்லாம் வருவேன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ கிடான்னு ஒரு படம் பண்ணேன், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு.
அதுலேருந்து நான் வந்து அந்த டீமுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அங்கே அந்த படத்தை பார்த்து தான் ஒரு வாய்ப்பு, எனக்கு இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்கள் தங்க தளபதி கார்த்திக் துரை என்ன குருநாதன். ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு 3-4 படம் 3 படம் முடிச்சிருக்கேன். ஆனால் பிஸியானதுக்கு காரணம் என் தளபதி தான். ஸோ அவரை தாண்டி நான் வேறு எதுவும் சொல்ல முடியாது. அவருக்கு நன்றி எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. சாரி. அதான் நன்றிண்ணே, நன்றி. அப்புறம் என்னோட தாய் தந்தையருக்கு நன்றி சொல்லணும், என்னோட நண்பருக்கு நன்றி சொல்லணும். இன்னும் நிறைய நன்றி இருக்குது, போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் குபேந்திரன் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் எனக்கு வந்து இந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்காகட்டும், மியூசிக் என்ன சொல்கிறது, லிரிக் ஆகட்டும், சிங்கர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து குபேந்திரனை வந்து அவ்வளோ சப்போர்ட். எங்களுக்கு என்ன கேட்டாலும் காம்ப்ரமைஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருவாரு. அதனால் எனக்கு இந்த இடம் வந்து பெரிய இடம். ஆக்சுவலி மியூசிக்கலாக சொல்ல போனால் நான் கேட்குற எல்லாமே வந்து எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரியாது. பட் எனக்கு இது கிடைச்சது பெரிய விஷயம். அது குபேந்திரனுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் 1:30 மணிக்கு மேலே தான் சாங் எல்லாமே கம்போஸ் பண்ணுவோம். ஏன்னா அவரோட வேலை ரொம்ப டைட்டாக இருக்கும். அது முடித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து 1:30 மணிக்கு ஃப்ரீயாக வர அந்த ப்ரெஷர்லேயும் ஒர்க் பண்ணுவோம். இன்கேஸ் ரீரெக்கார்டிங்லாம் போகும்பொழுது அண்ணன் வந்து முடியாது, அவ்வளோ டயர்டாக இருப்பாப்புல. ஸோ அவ்வளோ ஒர்க் பார்த்துருக்கோம், ஹார்ட் ஒர்க்கு. அது 1 மேன் ஷோன்றது அவர் தான். அவர் நிறைய விஷயங்கள் அவருக்கு தான். நான் ஆக்சுவலி என்ன சொல்கிறதுன்னா, அவரோட உழைப்பு அதிகமாக இருக்கும் மியூசிக்கில். அவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுக்கிறதாகட்டும், ப்ளஸ் வந்து லிரிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதாகட்டும். ஏன்னா நான் டைரெக்டாக ஒரு டெக்னிக்கலாக ஒருத்தருக்கு இப்போ லிரிக் ரைட்டர் பேசணுன்னா கூட எனக்கு கொஞ்சம் பதற்றமாக இருக்கும். அப்போ என்ன பண்ண, அண்ணா எனக்கு இது வேணும்ண்ணே அப்படின்னுவேன். அவர் என்ன பண்ணிடுவார், நேராக போயிட்டு ஓகே ரைட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவாரு லிரிக்கெல்லாம். ஸோ ரொம்ப என்ன பேசுகிறேன்னு தெரில, தப்பாக எடுத்துக்காதீங்க. ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றதால எனக்கு வரல. ஸோ ரொம்ப நன்றிண்ணே. நன்றி நண்பா. இந்த இடத்துக்கு அதுதான் இந்த இடம், இந்த மேடைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். அதுக்கு அடுத்த முக்கியமான காரணம் ஜாஃபர் சார். அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஒரு ப்ரொடியூசரை தாண்டி அவர் பயங்கர நண்பராக இருப்பாப்புல, தான் ஜாலியாக இருக்கும், அசால்ட்டாக கலாய்ப்பாப்புல எல்லாமே. அப்புறம் ஜாஃபர் சார், அப்புறம் சலீம் பிரதர், அப்புறம் மொய்தீன் பிரதர், உங்கள் 3 பேருக்கு பெரிய நன்றி. எங்களுக்கு இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய பலம். நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் கிடையாது. சத்தியமாக ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. கயல் மேம் ரொம்ப நன்றி. கயல் மேம் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க எங்கள் கூட, ஃபஸ்ட்டு டெபியூட் அவங்களுக்கு. அப்புறம் என் நண்பன் கதிர் இருக்காப்புல, நன்றி ஐயா. அப்புறம் ஸ்டார் பிரதருக்கு நன்றி. ஷிவின் ரொம்ப நன்றி. ருசி பிரதர் நன்றி. கவிதா பாரதி சார் நன்றி. டான்ஸ் மேம், கொரியோகிராஃபி மேம் நன்றி மேம். அப்புறம் எல்லாருக்குமே நன்றி இங்கே வந்ததுக்கு. தேங்க்ஸ். நன்றி. அடுத்ததாக நடன அமைப்பாளர் திருமதி ராதிகா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தோட வெற்றி விழாவில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது. இதுவே நான் வெற்றி விழாவை தான் கருதுகிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது இந்த படத்தில். ப்ரொடியூசர் ஜாஃபர் சார், டைரக்டர் குபேந்திரன் சார், மற்றும் இந்த படத்துக்கு என்ன இன்ட்ரோ, இவ்வளோ ஒரு அற்புதமான டீமுக்கும் இப்படி ஒரு அற்புதமான படத்துக்கும் என்ன இன்ட்ரோ கொடுத்த கார்த்திக் சாருக்கும் ரொம்ப நன்றி. இது வந்துட்டு மியூசிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி ராக்கிங். ரொம்ப ஒரு அற்புதமான மியூசிக். கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு அழகான மாண்டேஜ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா டேரக்டர் சார் சொல்லும்போது இந்த ஸ்கிரிப்ட், நான் எப்பவுமே வந்து டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கிற கோரியோகிராஃபர். ஸோ டேரக்டர் கோரியோகிராஃபர் தான் எப்பவுமே இருப்பேன். ஸோ அவர் இந்த ஸ்கிரிப்ட்டு வந்துட்டு எனக்கு ஃபோனில் தான் சொன்னார். ஸோ சொல்லும் போதே எனக்கு நிறைய வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எப்படி இதை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா அவர் வந்து இந்த படத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காரு. டேரக்டர் சார் வந்துட்டு பல வருடங்களாக இந்த படத்துக்குள்ளே அவர் ஒரு உயிர் கொடுத்து அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அது எனக்கு ஃபோன்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவர் ஃபோனில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த ஃபீல் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஷனோட தான் ஸ்பாட்டுக்கு போனேன். அண்டு சாங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங் வந்துட்டு முழு அர்த்தத்தையும், அந்த படத்தோட முழு அர்த்தத்தையும் அந்த பாட்டு வந்து கொடுத்துச்சு ஒரு வார்த்தைகள்லையும். ஸோ இட்ஸ் வாஸ் ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்பெஷலி ஹீரோயின் ஆனந்தி அண்ட் ஷிவின் அண்ட் துஷன்,
இவங்கள மாதிரி ஒரு பஞ்சுவல் ஆக்டர்ஸை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு பஞ்சுவாலிட்டி, லைக் கொஞ்சம் கூட ஆட்டிடியூடே இல்லாத ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னா ஐ வாஸ் ரியலி ஹாப்பி, வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த். ஆனந்தியெல்லாம் இவ்வளோ பெரிய ஹெட்டு கொடுத்துட்டு கூட இவ்வளோ டவுன் டு எர்த். ஓகே மாஸ்டர் அவங்க ஆன் டைம் உள்ளே வந்துடுவாங்க, காருக்குள்ளே வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் இறங்கவே மாட்டாங்க. திருப்பி நம்ம சொல்லும்போது தான் ரிலாக்ஸ் ஆகுங்க. எந்த இடத்துலையுமே சிவனா இருக்கட்டும், துஷா இருக்கட்டும், எங்கேயுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் காமிக்காமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண வச்சாங்க. ஸோ இட்ஸ் வாஸ் அது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டீம். கண்டிப்பாக இந்த டீம் வந்து ஜெயிக்கணும். அப்புறம் ஸ்பெஷலி எங்கள் கேமராமேன் பற்றி சொல்லியே ஆகணும். இன்றைக்கி தாங்க அவர் வாய்ஸே கேட்டேன், நான் ஒர்க் பண்ண நாள்லேருந்து இன்றைக்கி தான் அவர் சத்தத்தையே கேட்டேன். ஸோ ரியலி அப்படி ஒரு ஹம்பிள், ஆனால் அவ்வளோ ஒரு டெடிகேஷன் ஒர்க்கர். எங்கே இருக்காருன்னு நம்ம தேடணும். சார் நான் இங்கே தான் சார் இருக்கேன் சார், அடுத்த ஷாட்டிங் மாஸ்டர் நான் ஆல்ரெடி வச்சுட்டேன் மாஸ்டர்னு வர. ஓ அப்படியா, சரிங்க சார், ஓகே சார். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டு, அந்த ஃபாஸ்ட்டுக்கான எந்த ஒரு பதட்டமும் தெரியாது. அவ்வளோ ஒரு ஹம்பிள் பர்சன். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான குடும்பம். இந்த குடும்பம் வந்து கண்டிப்பாக வெற்றி விழாவை காணும். அதுக்கான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக தமிழ் சினிமாவில் வளர்ந்து கொண்டிருக்கும் வளரும் கலைஞர், நான் மூத்த கலைஞர்னு தப்பாக சொல்லிட்டேன், வளரும் கலைஞர், வளரும் இளம் கலைஞர் தம்பி கவிதா பரதேவ். இந்த முன்னோட்ட வெளியீடு நிகழ்வுக்கு வந்திருக்கிற ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள், அண்ணன்கள், தம்பிகள், சகோதரர்கள் அனைவரையும் மங்கை குழுவின் சார்பாக வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் கண்டென்ட்டே இல்லாமல் நடத்த முடிகிற செயல்கள் 2. ஒன்று கட்சி ஆரம்பிக்கிறது, 2வது இந்த மாதிரி முன்னோட்ட நிகழ்வில் வந்து பேசுகிறது. ஒரு படத்தில் ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் நடிச்சுட்டு அந்த மொத்த படத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறது இருக்குல்ல, அது இயக்குனர் கதை எழுதியோட விடவும் நமக்கு வந்து நிறைய கற்பனை திறன் வேணும். அதுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது எனக்கு இயக்குனர் அவருடைய மனைவிக்கு நன்றி சொன்னது. முடிந்தால் அவர் ஒரு நிமிஷம் பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு போனால் நல்லாயிருக்கும். எங்கள் அண்ணன் நெகிழ். மேடம் வாங்க மேடம், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். இல்லை, நாங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டில் எடுக்கணும்னு நினச்சோம். இயக்குனர், ஹீரோயின், அவங்க இயக்குனரோட ரியல் ஹீரோயினோட சேர்த்து. நன்றிம்மா, நன்றி. இல்லை, எனக்கு திருப்பியும் அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு இயக்குனர், அவர் இயக்குனராகவே காத்திருந்து இயக்குனராக முடியுமா? அப்படியே ஆனாலும் அவர் எந்த மாதிரியான படம் எடுக்கிறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அவர்களுடைய மனைவிகள் தான். இல்லை சினிமாவே விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகிறதா அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற நிர்பந்தத்திலும் நெருக்கடியிலும் தான் இருக்குது. அவருடைய 15 வருட போராட்டத்தில் அவர் சொன்ன மாதிரி இருந்தார். அவருக்கும் அவரை போன்ற இயக்குனர்களாக காத்திருக்கிறவர்களின் மனைவிகளுக்கும் இந்த படம் அர்ப்பணிப்பாக இருக்கட்டும் என்று நான் கருதுகிறேன். ஒரு உதவி இயக்குனராக பணிபுரிந்துவிட்டு இயக்குனராக வரும்போது அவருக்கு முன்னால் 2 தேர்வுகள் இருக்கின்றன, 2 பாதைகள் இருக்கின்றன. ஒன்று, நட்சத்திரங்களின் பின்னால் அலைந்து நடந்து ஒரு பெரிய வணிக படம் செய்து வாழ்க்கையில் அப்படியே எல்லா செட்டில் ஆகிறதுங்கிறது ஒரு பாதை. ஒரு நல்ல கதையை சமூகத்திற்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்பதாக ஒரு படம் செய்வது என்பது இன்னொரு பாதை. முதல் பாதை புத்திசாலித்தனமானது,
இரண்டாவது பாதை பொறுப்புள்ளது. இதில் இயக்குனர் இரண்டாவது பாதையை, பொறுப்புள்ள பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்கும் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் தயாரிப்பாளர் மதிப்புக்குரிய ஜாபர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கார்த்தி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். அந்த பெயர் கூட அப்புறம் சொல்கிறத ஃபோன் பண்ணி, சார் ஒரு படம் தேனியில் ஷூட்டிங் நடக்குதுன்னு தேதி கேட்டார். படம் ஓகே, எனக்கு என்ன என்னுடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு போலீஸ் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன விட்டுருங்க, 5 வருடத்தில் நான் நடிக்க வந்த 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருடத்தில் சைலேந்திர பாபு யூனிஃபார்ம் போட்டிருந்த நேரத்தை விட நான் அதிகமாக விட எனக்கு போலீஸ்னால் வேண்டாமே அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை இயக்குனர் நீங்கள் தான் அந்த கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாரு. மகிழ்ச்சியாக இருந்தது. அந்தளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரல. நம்ம தான் சொல்லணும், நம்ம தான் பண்ணணும்னு ஒரு இயக்குனர் சொன்னார்னா அதற்காக போகணும் அப்படின்னு நான் அதற்காகத்தான் போனேன். போனால் அங்கே இந்த கதாபாத்திரம் வேறொன்றாக இந்த கதையில் மிகவும் அழுத்தம் கொண்ட ஒரு கதாபாத்திரமாக இருந்தது. அதற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி உங்கள் எல்லோரையும் போல இந்த படத்தை நான் ஆவலோடு காண காத்திருக்கிறேன். இந்த படம் துஷ்யந்த் அவர்களுக்கு முதல் படம். எந்த இடத்திலும் அவர் அவங்க அப்பா ஒரு தயாரிப்பாளர், ஒரு வெற்றிகரமான ஒரு குடும்பத்திற நடிகர். எந்த இடத்துலையுமே எந்த உரிமைகளையும் எடுத்துக்கொள்ளாமல் ஷார்ட் நேரத்தில் தான் அவர் ஹீரோங்கிறதே தெரிஞ்சது. இப்படி ஒதுங்கி இதற்காக ஒரு அர்ப்பணிப்போடு இருந்த ஒரு தம்பியாக நான் பார்த்தேன். அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது சாவித்ரி, ஸ்மிதா பட்டேல், நந்திதா தாஸ், ரேவதி, அர்ச்சனா, அந்த வரிசை ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்திற்கு எப்போதுமே தயாராக இருக்கிற அன்புக்குரிய ஆனந்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் 3 நாள் அவரோடு தான் எனக்கு ஒர்க் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ஷாட்டில் தான் சேர்ந்து வரணும். மற்றபடி அவங்க ஒரு அந்த இணைந்த காட்சிகளில் இல்லை. இந்த படம் அவர் நடிப்புக்கு மட்டுமல்ல, அவருடைய தேர்வுக்கும் ஒரு அழுத்தமான படமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மற்றபடி சக கலைஞர்கள், இசையமைப்பாளர், அவர் ரொம்ப அழகாக ஒரு இசை மாதிரி தான் அவர் பேசிட்டு போனார். தயங்கி ஆரம்பித்து ஒரு பேரறிவியாக பொழிந்து விட்டு போயிருக்கிறார். அவருக்கும் ஒளிப்பதிவாளர் உள்ளிட்ட நடன இயக்குனர், இங்கே வந்திருக்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான நன்றி. ஒரு காட்சி, சினிமாவில் வர காட்சி மாதிரி நடந்த கார்த்திக் எனக்கு ஃபோன் பண்ணது இந்த கார்த்திக்னு தெரியாது. அவர் பேரை நான் ஏதோ ஒரு விஷயத்தில் சரவணன் நான் மனசில் வச்சுக்கிட்டேன். அவர் இறங்கணுன்னே வந்துட்டேன் சார். அப்படியே திரும்பி போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா அப்படியே லாட்ஜுக்கு வந்துடுங்க அப்படின்னு. நாங்கள் ரொம்ப தூரம் நடந்துட்டோம் சினிமாக்குள்ளே, படப்பிடிப்புக்கு போன இடத்துல நடந்து வாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு. இல்லைங்க, ஆரம்பம் தப்பாக இருக்குது, சொல்லுங்கள், நான் ஆனால் இப்படியே போயிடுறேன் அப்படின்னு. அப்புறம் வண்டி வந்தது, எல்லாம் நடந்ததுங்க. அங்கே போய் பார்த்தா இவர் இருக்கார். நான் உண்மையிலேயே கார்த்தி தான் தயாரிப்பாளர்னு நினச்சிட்டாங்க. என்ன கார்த்தி, நம்ம படமாக இங்கே இருக்கீங்கன்னா சார் நான் தான் உங்ககிட்ட பேசுனது சண்டை போட்டது நீங்கள் தானா அப்படின்னா ஆமான்னாரு. அப்படி ஒரு மோதலோடும் காதலோடும் இந்த படத்தில் கார்த்தியுடனான உறவு இருந்தது. மீண்டும் ஒரு முறை தயாரிப்பாளர், இயக்குநர்கள், கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிய நன்றி, வணக்கம். அடுத்ததாக இசையமைப்பாளர் பேசிக் கொண்டிருந்த போது அவருக்கு தண்ணி காண்பித்த, மன்னிக்கவும் தண்ணி கொடுத்த கதிர் அவர்கள். அவர் தண்ணி சாப்பிட்ற பழக்கம் இல்லை, ஸ்டேஜ்லேயும் சரி பொதுவாகவும் சரி. நான் வந்த உடனே கேட்டேன், அந்த மாதிரி அண்ணா எல்லாருக்கும் ஒரு சீட்டில் நேம் எழுதி ஓட்டியிருந்தாங்க. நானும் அண்ணா இது ஏன் சீட்டு தானே அப்படின்னு கேட்டேன். அண்ணா ஆமாம் உங்கள் சீட்டு தான் அப்படின்னு, கரெக்டாக தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா கம்பீரமாக சிவின் இருக்காங்க, ரைட்டில் திரும்பி பார்த்தா மியூசிக் டைரக்டர் சிவரிங்கில் இருக்கார். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம எதனா பேசணும்னு சொல்லிட்டு காலையில் முதல்வன் அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காரு ரெஸ்ட் ரூமில்.
கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எங்கன்னா பார்த்தா ரெஸ்ட் ரூம் கண்ணாடியில் போயிட்டு பேசிட்டு இருக்காரு. இது வந்து இந்த படத்தில் நான் வந்து இப்படி அண்ணன் வேறு வந்து புது புயல்னு வேறு சொல்லிட்டாரு. இன்றைக்கி 2 பேர் தான் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்ட் ஆக போகிறாங்க. ஒன்று வந்து தளபதின்னு சொன்ன இசையமைப்பாளரும், இன்னொன்று வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சாரும். நம்மளுக்கு அப்போல்லாம் தேவையில்லை, நம்ம படத்தை பற்றி பேசிட்டு போயிடுவோம், நமக்கு எதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்க நினச்சா தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாரை பற்றி சொல்லணுன்னா, எங்கள் முதலாளி நல்ல முதலாளி, வெள்ளை மனம் பிள்ளை குணம் கொண்ட முதலாளி. அவங்க ஆஃபீஸ் போனோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா JSM ஜாஃபர் சார், சலீம் சார், மொய்தீன் சார், அவங்க 3 பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சமுத்திரம் படத்தில் வர சரத்குமார் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க. எப்படி நான் டக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா, அது அவர் சொல்லுவார் அந்த டைலாக்ல வந்து, அண்ணன் சொன்னால் தம்பி கேட்கணும்டா, தம்பிக்கு ஒன்றுனா அண்ணன் பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி. அவர் வந்து அந்த படத்தில் வந்து விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்லுவார், டக்குன்னு எடுத்து குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ் போனோன்னா அவங்க 2 பேருக்கு க்ரீன் டீ சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் டீயை குடிச்சாங்க. ஏன்னா வந்து அந்த சீன் அப்படியே நினைச்சு கொண்டு போகுது. என்கிட்ட வேறு ஒரு க்ரீன் டீ கொடுத்துட்டாங்க, என்னால் குடிக்க முடியாமல் குடிச்சிட்டு இருந்தேன். என்ன கதிர் உங்களுக்கு பிடிக்கும் சார், பிடிக்கலன்னு சொன்னால் படத்துலேருந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பிடிக்கும்னு சொல்லி அந்த க்ரீன் டீயை உட்காந்து குடித்தேன். நல்ல ஒரு ப்ரொடியூசர் சார். ஏன்னா வந்து அவர் வந்து என்றைக்கும் வந்து கோபமாக பேசியோ இல்லை யாரையாவது வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியோ இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி இந்த படம் என்ன பண்ண சொல்லுங்கன்னு ஒரு இயக்குனரோட 12 வருஷ கனவை வந்து நிறைவேற்றிருக்க எங்கள் ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து இதை வந்து எப்படி ஒரு கமர்ஷியலாக நீங்கள் என்ன உங்களுக்கு டேர்ம்ஸ் வரும் அப்படின்லாம் தெரியல, ஆனால் வந்து அவங்க வீட்டில் எல்லாரோடைய மனசுலேயும் நீங்கள் நின்றுட்டீங்க. நிறைய அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போய் கதை சொல்லியிருப்பார், நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பார். அந்த கஷ்டங்களெல்லாம் தீர்த்து வச்சதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் வெற்றி அடையணும், உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து வந்து இயக்குனர் சார். அவர் வந்து வெளியே நிற்கும் போது நல்லா மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தார். என்ன சார் மூச்சை பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லைப்பா நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் தொப்பை வெளியே வரும், அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னார். ஸோ இந்த தில் படத்தில் வந்து விவேக் சார் வந்து இருப்பார். அவர் என்னன்னா, அந்த மாதிரி பெண்களோட மனசை பிடிச்சி நான் ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணார். கடைசியாக வந்து அவர் வந்து பெண்ணாவே மாறிடுவார். ஆனால் எங்கள் இயக்குனர் அப்படி இல்லை, அவர் பெண்ணாக ஆனார், இவர் வின்னாக ஆனார் இந்த படத்தை எடுத்து. அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், அதை பார்த்து கார்த்தியானாலாம் எப்போ ஃபோன் வந்தாலும் கார்த்தியானாக்கு வந்து குபேந்திரன் சார் வந்துகிட்டே இருக்கும். அவரே நான் காட்டாமலே சொல்ல குபேந்திரன் சார் ஆனேன், ஆமாப்பா அவர் தான் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுற ஒரு டைரக்டர். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போனோம் சார். உங்கள் மனைவிக்கும் கண்டிப்பாக, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீழே நான் சொன்னார் வந்து ஹீரோயின் கூட வந்து நீங்கள் 3 பேரும் உட்காந்து ஃபோட்டோ எடுங்கன்னு. இல்லை வந்து எல்லா ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கணும்னு சொல்லி டக்குன்னு பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதை கரெக்டாக வந்து கடைபிடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை சார். அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஜாஃபர் சாரோட சப்போர்ட் எப்படியோ அதை விட அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் வரணும். அடுத்து வந்து கார்த்திக் துரை அண்ணா. அவர் வந்து எப்படின்னா, அவர் வந்து கோவிலில் இருக்க ஒரு நந்தி மாதிரி. சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா வந்து அவர் காதில் சொல்லிட்டா போதும், எப்படியாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்தில் வந்து அன்றைக்கி ஒரு தம்பி ஒருத்தன் கேட்டால அவனை வந்து சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே, அதாவது பலனை எதிர்பார்க்காம நல்லது செய்கிறது சில பேர் தான் இருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து கார்த்திக் அண்ணா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, யாராவது கீழே இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி அப்படி மேலே விடுவார். மேலே விட்டோம் நம்மளாம் என்ன பண்ணுவோம், மேலே இருக்கவங்க கையை பிடிச்சி மேலே போக பார்ப்போம். ஆனால் அவர் அப்படி இல்லை, அடுத்து யார் கீழே இருக்காங்களோ அவங்கள தூக்கலான்னு கீழே பார்க்குற ஒரு ஆள். இப்போ கூட கீழே தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசமான ஒரு ஆள், நேர்மையான ஒரு ஆள். அதனால தான் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே நடக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து மங்கை அப்படின்னு சொன்னதை விட கார்த்தியானான்னு சொன்னது தான் நிறைய இருக்கும், எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அதுக்கப்புறம் வந்து கயல் ஆனந்தி மேம், அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து பரியேறும் பெருமாள் வந்து அவங்களுக்காகவே ஒரு 10 வாட்டி பார்த்தேன். அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு முகம் அவங்களுக்கு. என்னென்னா அவங்கள பார்த்தா கோபமே வராது. இந்த நம்ம வீட்டில் இந்த டெட்டி பேர்லாம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இவங்களை வந்து வீட்டிலே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஒரு முகம் சுழிக்காமல்
நான்லாம் வந்து டப்பிங் வருமா நான் குபேந்திரன் சார் கிட்ட சொல்லுவேன், சார் வேற ஒரு ஷூட் இருக்குது சார், நான் டக்குன்னு வந்து பண்ணிட்டோமா சார். வந்தவொடனே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே கூப்பிட்டு, மேம் அவர் கொஞ்சம் எங்கேயும் வெளியே போகணுமா, ஒரு வேற யாராவது இருந்தா ஏன் அவர் வெளியே போட்டோம் அப்புறமா போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க அப்படிலாம் இல்லாமல் ஓகே பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மென்மையானவங்க. அப்போ இவ்வளோ நேரம் பேசுறது கேட்காதா? ஓகே, ரொம்ப மென்மையானவங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் வந்து கிடைக்கும். இந்த படத்துக்கும் அவங்களால ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும்னு நம்புகிறேன். நன்றி மேம். அடுத்து வந்து நம்ம கேமராமேன் யாரோ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி உட்காந்துருப்பாரு. அப்படி தான் ஷூட்டிங்கில் வந்து அமைதியாகவே இருப்பார், பேசவே மாட்டார். நான் எல்லாருக்கூடயும் நான் போய் ஜாலியாக பேசுவேன். இவர்கிட்ட மட்டும் என்னால் பேச முடியல ஒரு 2-3 நாள். அப்புறம் போய் கேட்டேன், என்னென்ன அவர் பேசவே மாட்டாரு. இல்லைப்பா, அவர் வந்து வேலையை மட்டும் கான்சென்ட்ரேஷனாக பண்ணுவார், வேறு எதுவுமே செதற மாட்டார் அப்படின்னாலும் அதே மாதிரியே ஒரு விஷயம் கூட செதறாமல் அவ்வளோ அழகாக இந்த படத்தை வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்து ஷிவின், அவங்க ஒரு சாங் பாடியிருக்காங்க. அந்த சாங் அப்போ நான் ரெக்கார்டிங் அப்போ இருந்தேன் நானுமே. ரொம்ப அழகாக பாடினீங்க, ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் கிடைக்கணும். அடுத்து தூசி யார் ஹீரோன்னு கேட்டோன்னா தூசினோன்னா அவனே தூசி பறக்கிற மாதிரி ஷார்ட்லாம் வச்சுட்டு ஒரு ஹீரோ வருவான்னு பார்த்தா ரொம்ப அமைதியாக ஒரு ஹீரோவாக ஒரு அழகாக. ஜேபி சாருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, யார் ஃபோன் பண்ணாலும் அவருக்கு வந்து உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப நல்லா வளர்த்துருக்கு, புல்லான்னு பெற்றா இப்படி தான் பெக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்கிற மாதிரியே இருப்பார். ஹீரோயின் கிட்டே கூட டைலாக் தவிர வேறு எதுவுமே பேசலாம் பார்த்துங்களேன், அந்தளவுக்கு நல்லவர். அடுத்து டான்ஸ் மாஸ்டர், வணக்கம் மேம். நம்ம 2 பேருக்கு இந்த படத்தில் எதுவும் இல்லை. அடுத்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் டான்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஆடுவேன். உங்களை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நிறைய உங்கள் பாடல்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். வேறு யாரையாவது விட்டேன் நான் ஸ்டேஜில்? நிக்கில் அண்ணா வந்து ரொம்ப அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாம். என்னென்னா அவர் வந்து சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் பார்க்க மாட்டார், நம்ம படம் அப்படின்னு பார்ப்பார். இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். எந்த படமாக இருந்தாலும் அது நம்ம படமாக நினச்சி அதுக்கு முழு மனசோடு உழைச்சோம்னா அது பெரிய லெவலில் போய் சேரும்ன்றது அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதனால் உழைப்பு என்ன நேரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து நல்லா உழைப்பார். அவர் என்ன தான் மற்றவங்களை கலாச்சாரம் அவரை பற்றி நான் நல்லா மட்டுமே தான் பேசுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். நன்றிங்க, தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக தன் உடல்நிலை சரியில்லாத போதிலும் நான் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போவேன்னு சொல்லி ஆடியோ ரிலீஸில் நான் நிறைய பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன நாயகன் துஷ்யந்த் அவர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்ன்ற மட்டும் சொல்லுவார். எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக நான் ரொம்ப பேச மாட்டேன், ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் மட்டும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். பட் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் ஒரு நன்றி சொல்லணுன்னா என் குருநாதர் எம் சசிகுமாருக்கு சாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஈசன் படத்தில் என்னை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா நான் இந்த மேடையில் நான் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படம் நம்ம ஃபஸ்ட்டே ஷூட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு நாயை வச்சு தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். போக போக ஐ டுக் திஸ் மூவி ஆஸ் எ சேலஞ்ச். ஏன்னா 2 கேமரா செட்டப் பண்ணியிருப்பாங்க காரில், அதுக்கு மேலே டைலாகும் நான் கேட்கணும். அது எப்படி என்ன மாடுலேஷன். விக்ரம் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி, ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்டாக அவர் என்கிட்ட டைலாக் சொல்லிகிட்டே இருந்திருப்பார். ஸோ அந்த படம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இது சச் அ சேலஞ்ச் டு மீ. ஏன்னா 2 கேமரா பார்க்கணும், ரோடு பார்க்கணும், ஆர்டிஸ்டோட ரியாக்ஷன் பார்க்கணும், டைலாகும் பார்க்கணும், ஆக்டிங்கும் பண்ணணும். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் somehow I got through it and it was a nice journey for me. Thank you sir. Thank you Gopendran sir for choosing me and Mr. Jafar sir for choosing talents like me. Romba nandri sir. ஏன்னா I didn't get much movies after recent. நான் ஒரு பெரிய கேப் எடுத்துட்டேன் and choosing me after a long time எனக்கு ரொம்ப I'm very happy and glad that you chose me. Thank you sir, and thank you Gopendran sir, and thank you to everyone on the stage and to the press and everybody else. Thank you so much. Thank you. நன்றி. அடுத்ததாக தயாரிப்பு துறையில் சாதிக்க வேண்டும் என்று வந்திருக்கும் தயாரிப்பாளர் சாதிக் ஜாஃபர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா பீப்புள் அனைவருக்கும். மங்கை எப்படின்னா ஆரம்பித்ததுன்னா குபேந்திரன் சார் வந்து டெடிக்கேஷனாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். முதல்ல அந்த ஸ்கிரிப்டை வந்து சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இறைவன் மிகப்பெரியவன் ஃபஸ்ட்டு எங்கள் கம்பெனியில் பேனரில் ஃபஸ்ட்டு இறைவன் மிகப்பெரியவன் ஸ்டார்ட் பண்ணி ஷூட் போயிட்டுருக்கும்போது 2ஆவதாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது மங்கை பிளான் பண்ணும்போது ஸ்கிரிப்டை சொல்லிவிட்டு சார் லொக்கேஷன் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சேன். அதை நம்ம ஒரு டைம் சொன்னோம். அந்த டைம்
ஒரு 7 நாள் சொன்னோன்னா ஒரு 3 நாள் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தார். ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த ஒரு ட்ரையல் ஷூட் மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். ஒரு 7 நாள் சொன்னதை 3 நாளில் பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை டெடிக்கேஷனாக ஃபாலோ பண்ணார். அதனால தான் அவர் இந்த ஸ்டேஜில் இருக்கார். அதுதான் உண்மை. நான் இந்த மாற்று கருத்து கிடையாது. நைட்டு 2 மணிக்கு உட்காந்து பேசிட்டு இருப்போம் நானும் டேரக்டரும். எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் லான்ச்சாக இருக்கட்டும், ஆடியோ ட்ரெய்லர் லான்ச்சாக இருக்கட்டும், ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம்பமாக நாங்கள் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முதல் காரணம் எங்கள் அண்ணன் அமீர் அண்ணன். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இறைவன் மிகப்பெரிய ஸ்டேஜ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் மங்கை ஸ்டார்ட் பண்ணோம். மங்கைக்கு அப்புறம் இந்திரா ஸ்டார்ட் பண்ணோம். இந்திரா இன்னும் அடுத்த மாதம் வெளியீடு பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் ஷாலா மங்கையில் என்ன ஒரே ஒரு ப்ளஸ்னால், ஃபஸ்ட்டு டேரக்டர் கதை சொன்னோன்னே நான் என்ன சொன்னேன்னா, ஒரு சின்ன பட்ஜெட்டாக தான் ஆரம்பித்தோம். சின்ன பட்ஜெட்டாக ஆரம்பிக்கும் போது எப்படி பிளான் பண்ணோன்னா, ஒரு சின்ன காஸ்டிங்க்கு ஒரு சின்ன பிளான் பண்ணி ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன், எடுக்கணும்னு வந்துட்டோம், நல்ல படமாக எடுப்போம், அது நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக பிளான் பண்ணி செய்யுங்க. நீங்கள் போயிட்டு கயலானந்தி மேடம்கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள். ஸ்கிரிப்ட் சொல்லிவிட்டு அவங்க ஓகேனா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னு 1 by 1 பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கயலானந்தி மேம் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். அவங்க ஸ்கிரிப்டை சொல்லிவிட்டு ஓகே சார்னு சொல்லிட்டு ஒரு 9 o'clock கன்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 by 1, அதுக்கப்புறம் துஷி, அதுக்கப்புறம் என்ன சார் மியூசிக் டைரக்டர் 1 by 1 கார்த்திக் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்லுது, பையனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோனில் தான் கம்யூனிகேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய மெனக்கெடுதல் ஜாஸ்தி. ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார் எல்லா விஷயத்தையுமே. சார் ஒரு எங்கேயும் மைனஸ் ஆகிடாமல், சார் இதுதான் தேவை நமக்கு, இதுக்கு மேலே நமக்கு எதுவும் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக எதுவும் ஜாஸ்தியாக போவானா, ஏதாவது மைனஸ் ப்ளஸ் இருந்தால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுல கரெக்டாக பண்ணி போயிட்டுருந்தோம். டேரக்டரும் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு கேரளா போனார். கேரளாவுக்கு அப்புறம் தேனி போனார். தேனிலேருந்து அப்படியே கம்பம், அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சவுத் இந்தியா டூர் மாதிரி, நார்த் இந்தியா டூர் மாதிரி சவுத் இந்தியா டூர் போயிட்டு வந்தார். நல்லபடியாக படம் பண்ணிட்டு வந்துருக்கார். படமாக அந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு போல்டு ஸ்கிரிப்ட், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் அதனால தான் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸுலேருந்து இந்த படத்தை கொண்டு போவோம், பத்திரிகையாளர்கிட்டருந்து இந்த படத்தை கொண்டு போயிட்டு அங்கேருந்து 1 by 1 பிளான் பண்ணுவோம்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவும் நல்லபடியாக வந்துட்டு நம்புகிறேன். மற்ற கதிர்லாம் வந்து எப்படின்னா ஓடுற பஸ்ஸில் ஏறின தான் உண்மை. அதுதான் திடீர்னு பிளான் பண்ணி கார்த்திக் சார் பிளான் பண்ணி, சார் கதிர் கேரக்டருக்கு நம்ம கதிர் கன்ஃபார்ம் பண்ணோம். ஓகே நம்ம ஆதித்யா கதிர் ஓகே ஃபைன், கதிரை வந்து பிளான் பண்ணோம். நாங்கள் லவ் டுடே பார்த்துட்டு இருக்கோம், கதிரை பார்த்து ஓகே ஃபைன் பண்ணோம். அப்படியே மியூசிக் டைரக்டர்லாம் ஆல்ரெடி ஃபைன் பண்ணோம். மியூசிக் டைரக்டர், கேமராமேனு, அதுக்கப்புறம் பாரதி சார், அதுக்கப்புறம் என்ன ஷிவின்லாம் வந்து எப்படின்னா பிளான் பண்ணணும்னு ஷிவின் பிளான் பண்ணோன்னா அவங்க வந்து அந்த டைமுக்கு எல்லாமே டைமுக்கு பண்ணி கொடுத்தாங்க. யாருமே எங்கேயுமே டிலே ஆகலை. படம் தான் எனக்கு தெரிஞ்சு மார்ச் வெளியிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். படமாக போல்டாக ஸ்கிரிப்டாக இருக்குது. அந்த நம்பிக்கையோட படம் சீக்கிரம் வெளியிடுறதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். டேரக்டரோடைய எனக்கு தெரிஞ்சு டேரக்டரும் ப்ரொடியூசரும் ஹெல்த்தியாக கம்யூனிகேஷனில் இருந்தாலே பாதி பிரச்சனை சினிமாவில் வராதுன்னு நம்புகிறேன். அதுக்கு நடுவில் 1-2 என்ன சொல்கிறது, ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவாங்கன்றதோட டேரக்டரும் ப்ரொடியூசரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்லாம் என்ன சொல்கிறது, படம் முடிஞ்சவொடனே தொடர்பில் இருப்போன்றதில் நாங்கள் ஊர்ஜிதமாக சொல்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஊர்ஜிதமாக இருப்போம். ஏன்னா என்னென்னா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம் பண்ணோம். எல்லா படமும் அப்படி தான் ட்ரை பண்ணுறோம். இந்த படமும் அப்படி தான் பண்ணோம். இந்த படம் நிறைவடைந்ததுனால இப்போ ரிலீஸ்க்கு ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ இந்திராவும் இதே மாதிரி தான். இந்திராவும் நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணது மொத்தமாக பிளான் பண்ணி அதுவும் கூடிய விரைவில் சந்திப்போம். இறைவன் மிகப்பெரிய இந்த வருடத்தில் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ரிலீஸுக்கு அதுவும் ரெடி பண்ணியிருக்கோம். 1 by 1 ஒரு எப்படி சொல்கிறது, பண்ண முதல் படம் மட்டும் எங்கள் அண்ணா அமீர் என்ன பண்ணார். மற்ற 4 படம் பண்ணியிருக்கோம். 4மே புதுமுக இயக்குநர்கள் தான். அது கதையாகவே 4 படமுமே வந்து புதுமுக இயக்குனர் தான். மியூசிக் டைரக்டர் புதுசு தான், டிஓபி புதுசு தான். அதில் என்ன நடக்கு, யாருக்கு என்ன நம்மளால் பண்ண முடியுமோ அதை டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சினிமாவுக்கு வந்திருக்கோம். நம்ம பல தொழில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தொழிலையும் ஜெயிப்போன்ற நம்பிக்கையில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இறைவனர்களால் நல்லபடியாக வரும் நம்புகிறோம். அதே மாதிரி இங்கே வந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக இப்போ நீங்களும் இதை பார்த்துருப்பீங்க. உங்களோட இலக்கு இதாக தான் இருக்கும். இந்த மேடை நீங்கள் இப்போ நாங்கள் எப்படி அலங்கரிக்கிறோன்றதை பார்த்து நீங்கள் முயற்சி செஞ்சிங்கனாலே அதில் உங்களுக்கும் கூடிய விரைவில் இதுலேயே இந்த மாதிரி வந்திருக்க விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். நன்றி. பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. இப்போ நிக்கில் சார் வந்து எப்படின்னா ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுருவார். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா நம்ம நிம்மதியாக படுத்து தூங்கலாம். ஆக்சுவலாக நிக்கில் சார்ட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டோன்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மேடையில் எனக்கு தெரிஞ்சு தனித்தனியாக ஒருத்தரையாக பாராட்டுறதோட இந்த டீமுக்கு எல்லாருமே நாங்களே டீம் தான். நாங்களே எங்களுக்குள்ளே பாராட்டிக்கிறதோட எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். கூடிய வரையில் படத்தை பாருங்கள். கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம்.
அந்த கான்ஃபிடன்ஸ் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பத்திரிகையாளர்கள் நீங்களும் படம் பார்ப்பீங்க கூடிய விரைவில். பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் என்ன இருக்கோ நீங்கள் பண்ணிக்கணும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ட்விட்டரில் எங்களுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஆர்யா சார், ரஞ்சித் சார், விஜய் சேதுபதி சார், வெற்றிமாறன் சார், அமீர் சார் எல்லாமே எங்களுக்கு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு, எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ட்ரெய்லர் வந்து ஆன்லைனில் வந்து விஜய் சேதுபதி சாரும் ஆர்யா சாரும் ரஞ்சித் சாரும் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ. நன்றி. நன்றி. அடுத்ததாக மங்கையை பேச வைக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். Firstly, I want to apologize everyone for being late. Sorry. Chennai traffic. And thank you so much. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு பேஷன்ஸாக இருந்ததுக்கு thank you so much. எங்கள் படம் மங்கை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப கிராட்டிடியூடோடு இங்கே நின்றுட்டுருக்கேன். ஏன்னா இந்த ஃபிலிம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எங்கள் கயல் சினிமாட்டோகிராஃபர் வெற்றி சார் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னார். நான் யூஸ்வலி ஒரு படத்தை டைரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு பிச் டெக், சினாப்சிஸ் எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து கேட்பேன். ஒரு பிளாங்க் மைண்டோட குபேந்திரன் சார்னு மீட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 hours நரேஷன் கொடுத்துட்டாரு. டைலாக் டு டைலாக் எவ்ரி திங், ஒரு ஸ்கிரிப்ட் புக்கோடையே வந்து உட்காந்துட்டு நரேஷன் கொடுத்துட்டாரு. படம் ஒரு 2 hours படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அண்ட் நரேஷன் முடிச்சதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பயம், அட் த சேம் டைம் கண்டிப்பாக இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஐ வாஸ் மென்ட் டு டூ திஸ் ஃபிலிம். அதனால தான் ஐ மெட் குபேந்திரன் சார் அப்படின்னு நினச்சிருக்கேன். திஸ் ஃபிலிம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க், எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட், எனக்குள்ள ஒரு பயம். அண்ட் ஷூட்டிங் போகிற முன்னாடி வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும். அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களோட இமேஜ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு சில படத்தில் தான் நடக்கும். கண்டிப்பாக எனக்கு மங்கையில் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எங்கள் டீம் எல்லாருக்கும் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான் இந்த ஃபிலிம் வந்து இட் ஹேப்பன்ட். எஸ்பெஷலி குபேந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய டைரக்டராக வருவார் இந்த ஃபிலிம்க்கு அப்புறம். அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் வந்து நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் சார் எப்படின்னா, ஒரு ப்ரொடியூசர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சுட்டு, ப்ரொடியூசர் பணம் தன்னோட பணம் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்து படம் எடுத்துட்டாரு. அண்ட் இங்கே ப்ரொடியூசரும் அப்படி தான். இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட். ஒரு ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு 2-3 ஸ்கெட்யூல்ஸில் வந்து படம் பண்ணால் வந்து அந்த எசன்ஸ் போயிடும், அந்த ஃப்ளோ போயிடும், கண்டினியூட்டி பிரச்சனைகள் நிறையா வந்துடும். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரே சிங்கிள் ஸ்கெட்யூலில் வந்து படம் முடிச்சிட்டாரு. இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜாஃபர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார். எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் ஒரு சிங்கிள் ஸ்கெட்யூலில் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க 2 பேரோட பாண்டிங் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரொடியூசருக்காக இன்னும் நிறைய செய்யணும், அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இவங்க யோசிச்சுப்பாங்க. அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது கரெக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேரணும். ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து எங்கேயும் குறைய வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர் சார் 2 பேரும் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங். And it's a boon for me to meet these genuine people. And துஷி அவருக்கு வந்து கார் ஓட்டிகிட்டே வந்து நடிக்கணும். அவங்களுக்கு டபுள் டாஸ்க்கு என்னை விட. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவன் வந்தபோதெல்லாம் வந்து அந்த 3 days அந்த சாங் ராதிகா மாஸ்டர் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது. வைப்ரண்ட்டாக ஆகிடுச்சு கதலை. அந்த போர்ஷன் மட்டும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் ஸ்டார் சாருக்கு, எங்கள் மியூசிக் டைரக்டர் தீசன் சாருக்கு, எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோன்ற ஒரு ஹாப்பினஸோடு இன்றைக்கி வந்து எல்லோரும் இருக்கோம்.
அண்ட் நல்ல ஃபிலிம்ஸ் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ப்ரெசன்ட் மீடியா ப்ளீஸ், இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. சார் தேங்க்யூ ஸோ மச். சார் படம் பார்த்துட்டாரு. கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்கு அவரே வந்துட்டு இன்றைக்கி வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. லைஃப்பில் வந்து முதல் அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் காதல், முதல் முத்தம், அது மாதிரி முதல் காதலில் சில தடுமாற்றங்கள் இருக்கும். அது மாதிரி நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கார்த்திக் இது முதல் மேடைனால சில பேரை மறந்துட்டேங்கிறார். சாரி, ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஆனந்தி வந்து உள்ள வந்து மெயின் ரீசன் வந்து வெற்றிவேல் மகேந்திரன் சார் கேமராமேனு, அவருக்கு முதல் நன்றி சொல்லுவோம். ஏன்னா முதல்ல சொல்ல நிமிஷம் மறந்துட்டார். அப்புறம் ஜெய் நண்பர் எப்பவுமே இன்றைக்கி வரை கூப்பிட்டா எல்லா உதவியோட நன்றி. வேறு யாரையும் மறக்கல, மறந்துருந்தா எல்லாம் தப்பாடுறதுக்கு நன்றி. நிக்கில் சாருக்கு எப்பவுமே காலத்துலாம் நன்றி இருக்கும். மீடியாவில் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குங்களா சார்? நான் வந்து யாருக்கு கேட்கணும்? நான் சார். இயக்குனர் சார், நான் வந்து மங்கையர் பத்திரிகையிலேருந்து பேசுகிறேன். பெண்களுக்கான விஷயத்தை வந்து இந்த பத்திரிகை அந்த படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க. பெண்களை பற்றி ஒரு என்ன கருத்து சார் சொல்லியிருக்கிறீங்க இந்த படத்தில்? சார், பெண்களை பற்றி கருத்து அப்படிங்கிறது வந்து பெண்களை பற்றிய ஆண்களின் பார்வையை தான் வந்து இந்த படத்தில் காட்டியிருக்குன்னு நினைக்கிறேங்க சார். குறிப்பாக இளைய சமுதாயத்தினருக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் இருக்க பெண்ணை எப்படி பார்ப்போம், ரோட்டில் இருக்க பொண்ணை எப்படி பார்ப்போம் அப்படிங்கிற வித்தியாசத்தை தான் இந்த படத்தில் இது பேசியிருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து எந்த விதமான அட்வைஸு, எந்த விதமான கருத்துக்களை நாங்கள் வந்து இதில் சொல்லலை. இதில் வந்து சில கேள்விகளை மட்டும் எழுப்பியிருக்கோம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த அந்த ஆண்களுக்கு அந்த ஒரு புரிதல் வரும், இல்லை வந்து அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நம்புகிறேன் சார். ஓகே சார். இந்த ட்ரைலரை பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி காமிச்சிருக்கீங்க. சமுதாயத்தில் இன்றைக்கி வந்து நிறைய சீர்கேடுகள் நடக்குது. அது மாதிரி காட்சிகள் ஏதாவது நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்களா சார்? சார் கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக இது வந்து நடக்காத எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து இந்த படத்தில் வைக்கலை. சொல்லப்போனால் இது வந்து எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண்ணின் ஒரு அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தோட உண்மை சம்பவத்தோட கற்பனை நீட்சி தான் இந்த படம். எக்ஸாக்டாக ஒரு பாதி வந்து உண்மை மீன்ஸ் அதுலேருந்து நான் வந்து அதை கொஞ்சம் சினிமாவுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணது தான் இந்த படம். சூப்பர் சார். இப்போ இந்த படத்தை வந்து எத்தனை மொழிகளில் கொண்டு வருங்க சார்? சார் தமிழ் தெலுங்குன்னு 2 மொழிகளில் வந்து பண்ணுறோம் சார். தெலுங்கில் டப்பிங் பண்ணுறோம் சார். டப்பிங் பண்ணுறோம். தமிழில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட ரியாக்ஷன்ஸ் பொறுத்து நம்ம ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணி தெலுங்கில் பண்ணலான்னு ப்ரொடியூசர் சாரும் இப்போ சொல்கிறாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தமிழில் மங்கை, தெலுங்கில் மங்கான்னு வருது படம். நன்றி சார். அடுத்தது ஹலோ. ஓகே கார்த்திக் வாங்க. அவங்க ஏற்கனவே மங்கை தானே. மங்கை பேரிலம் பண்றது அந்த விஷயம் கேட்கல இல்லையா? இதுக்கு இந்த படம் பேர் இனிமே அவங்களுக்கு லேபிளா இருக்குமா அப்படிங்கிறது இல்லை. இது இங்க லேபிள்ன்றது வந்து நாம கொடுக்கறது தான் லேபிள். இப்போ நீங்க படம் பார்த்துட்டு அவங்க வந்து எப்பவுமே எல்லாத்துக்குமே ஒரு 2.0 வெர்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ கையில் ஆனந்தியா இருக்கவங்க இந்த படத்துக்கு அப்புறம் மங்கை ஆனந்தியா மாறுவாங்க. நீங்க எழுதி உங்க மாதிரி பத்திரிகை சகோதரர்கள் எழுதுறாங்கன்னா அவங்க மங்கை ஆனந்தியாக மாறக்கூடும். கண்டிப்பா 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 சார். டேரக்டர் சார், சொல்லுங்க சார். இதில் வந்து பேரே மங்கைன்னு வச்சுட்டீங்க. சரி. எங்களை மாதிரி ஆண்கள்லாம் கொஞ்சம் சின்னதாக கோபம் வராது அவங்க மேலே சார்? எப்படி சார் நம்ம அம்மா மேலே எப்படி சார் நமக்கு கோவம், நம்ம மனைவி மேலே, நம்ம காதலி மேலே, நம்ம மகள் மேலே எப்படி சார் நமக்கு கோவம்? ஆண்கள் கொஞ்சம் அது எப்படி சார் வரும்? எனக்கு புரியல, நீங்கள் கேள்வி புரியல சார். இல்லை ஏற்கனவே 30% அதுலேயே கொஞ்சம் படாத பாடு போடுறோம். சரி, இந்த மாதிரி சினிமாவும் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே போனாங்க. இல்லை கார்த்தி, இதுக்கு முன் நீங்கள் இப்போ வந்தீங்களா? ஃபர்ஸ்டே இருந்தீங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நண்பர் மங்கையர் பத்திரிகையிலிருந்து கேள்வி கேட்கும்போது இது எதை பற்றி இந்த பதிவுன்னு சொல்லும்போது பெண்களை பற்றிய ஆண்களின் பார்வை தான் சொல்லியிருக்காரு. அதனால நீங்கள் ஆண்கள் வந்துடலாம் தைரியமா, நம்ப வேண்டாம். சொல்லப்போனால் இந்த படத்தில் நீங்கள் கேட்டதுக்காக சொல்ல சார், இந்த 2 கேரக்டர்ஸ் இருக்குது. மெயினாக வந்து இந்த 2 கேரக்டர்ஸ் தான் நான் வந்து டீல் பண்ணுறேன். மங்கை அண்ட் ஆதவன் ஹீரோ கேரக்டர். இந்த மங்கை கேரக்டரோட ஆதவன் கேரக்டர் தான் வந்துட்டு அதுக்கான கேரக்டர்ஸை ஆர்க் தான் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக இதாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக பார்த்தீங்கனாலே ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆதவனோட கதை தான். ஸோ இப்படி இருந்தவன் என்ன ஆனான் அப்படிங்கிறது தான். மங்கையாக தான் இருப்பாள்.
பட் ஆதவன் என்ன ஆனா அவனுக்கு தான் வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பெண்களை கனெக்ட் பண்ணுற மங்கை, பெண்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரியே ஆண்களையும் ரொம்ப அதிகமாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து நான் ரொம்ப நம்புகிறேன் சார். டேரக்டர் சார், டேரக்டர் சார் சொல்லுங்கள் சார். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனால் தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு நல்லாவே பாதுகாப்பு இருக்குது. நான் பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லைங்க இல்லை சார், ஆண்களோட பார்வை தானே சார் கணக்கு சார். ஆண்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்து எப்படி சொல்கிறது, இப்போவுமே வந்துட்டு இப்போ காந்தியடிகள் சொன்ன இரவு நேரத்தில் நகை அணிந்து என்னைக்கு ஒரு பெண் நடுராத்திரில் வெளில வராலோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம்னு இன்றைக்குமே அந்த ஒரு நிலைமை தான் சார் இருக்குது. அதை நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை, சரிங்களா? இன்றைக்கி வந்து 100% வந்து ஃபீமேல் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியல சார். ஏன்னா வர்ற நியூஸாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பரை எடுத்து பார்த்தாலே வந்துட்டு அவ்வளோ நியூஸ் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது அதை மட்டுமே மையப்படுத்தி இந்த படம் இல்லை சார். ரொம்ப ஜனரஞ்சகமாக ஒரு லவ் மூடில் ஆரம்பித்து ஒரு சிறு ஒரு சாதாரணமாக நினைப்போம், நம்ம ஏதாவது ஒரு போகிற போக்கில் ஒரு சின்னதாக வந்து ஒரு இது நினைப்போம். அது வந்து எப்படி ஒரு பெரும் பாதிப்பை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத நோக்கி இது வந்து நகரும் சார். பியூரான ஒரு சினிமாவாகவும் இருக்கும், ப்ளஸ் ஒரு திரைக்கதை இதுவாகவும் வந்து அது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் சார். சார் 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 அது கவர்ச்சி அப்படின்னு வந்து எப்படி, எனக்கு கவர்ச்சிங்கிறத நான் வந்து சொல்ல மாட்டேன் சார். அது அந்த எப்படின்னா வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ் அந்த தான் நாங்கள் வந்து காட்ட நினச்சோம். ஸோ கவர்ச்சியாக வந்து காட்டி அதன் மூலமாக ரசிகர்களை உள்ளே இழுக்கணும் தேட்டருக்குள்ளே அப்படிங்கிறது இல்லை. அந்த போஸ்டருக்குள்ளே ஒரு பெயின் இருக்கிறதா வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு சார். அந்த போஸ்டரில் வந்து ஒரு பெண்ணை, அந்த பெண்ணை நம்ம வந்து கொஞ்சம் தொடர்பு படுத்தி அப்படி ஒரு நிலைமையில் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் அதிக வலி இருக்கும். ஸோ படம் பார்க்கும்போது அதில் முழுது தெரியும் நான் நம்புகிறேன் சார். சார் இதில் கவிதா பாரதி சார் வந்து பெண் விரோத நடவடிக்கையில் இருக்காரா இல்லை பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரா? அவரே சொல்லுவார் சார். படத்துக்கு வெளியே கவிதா பாரதி சார் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. எந்த படத்துலையுமே அவர் பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததில்லை. பெயர் பெண்கள் சப்போர்ட்டாக தான் இருக்கு. புரியல. இல்லை பெயர்லேயே பெண்களுக்கு சப்போர்ட்டாக. மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி சார். ப்ரொடியூசர் சாருக்கு மட்டும் ஒரே கொஸ்டின் சார். ஜாஃபர் சார், அதாவது ஒரு பக்கம் அமீர் சார் படங்கள்லாம் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மங்கை இந்த மாதிரி பெண்களுக்கு சப்போர்ட்டான ஒரு படங்கள் பண்ணுறீங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ இது வந்து இதில் உங்களுடைய எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அமீர் சார் மாதிரி படத்தில் பூர்த்தியாகும்னு நினைக்கிறீங்களா? சார் அமீர் சார் மாதிரி படத்தில் வந்து எப்படி சொல்கிறதுனா எல்லாமே அமீர் சார் ஆல்ரெடி ஒரு பெரிய சாதனையாளர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? சினிமாவுக்கு அவர் இனிமேல் வந்து புதுசாக இதை செய்யணுன்றது ஒரு கமிட்மெண்ட்டில் இந்த படத்துலையும் இந்த வருஷத்தில் இந்த படம் வந்தோன்னே நீங்கள் பார்ப்பீங்க. இறைவன் மிகப்பெரியன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அதிகபட்சமான நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி தான் மங்கை. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, எப்படி கேட்குறீங்க, ஹீரோயினி ஓரியன்டல் செட், அது ஹீரோயினி ஓரியன்டல். மங்கைன்னு டைட்டில் வச்சதுனால மங்கை ஆயிடாது. படம் வந்து பார்க்க போகும்போது அந்த படத்தோடைய கருத்தும் கதையும் உங்களை நகர்வுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். நாங்கள் அதை வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்கிரிப்ட் ஜெயிக்குன்ற நம்பிக்கையில் தான் சினிமா எடுக்க வந்திருக்கேன். இதான் என்னுடைய என் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நான் இப்போ எடுத்த எல்லா படமுமே வந்து ஸ்கிரிப்ட் ஓரியன்டலில் தான் படம் எடுத்திருக்கேன். இப்போ 4 படம் பண்ணியிருக்கோம். 4 படமாக இப்போ இந்த மங்கையாக இருக்கட்டும், இந்திராவாக இருக்கட்டும், இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் 2 படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்கிரிப்டை நம்பி தான் படம் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நான் சினிமாவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்றது. அமீர் சார் வந்து அந்த கப்பை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அந்த கப்பு இல்லாமல் நானாக என்ன ஒரு கப்பை வின் பண்ணன்றது தான் நான் சினிமாவுக்கு இப்போ நான் ட்ரை பண்ணுற முயற்சி. அது எந்த வகையிலேருந்து இந்த வருடத்தில் பார்ப்போமே, எப்படி தான் அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளோ கிளிக் ஆகுதுன்றது. எனக்கும் இப்போ எப்படின்னா எல்லா தொழிலையும் வெற்றி அடைஞ்சிருக்கோம். சினிமா தொழிலில் வந்து எப்படின்னா கவனமாகவும் கதையாகவும் நம்பி நம்ம கரெக்டாக வேலை பார்த்தா சினிமா இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து உட்கார வைக்கின்றது ஒரு பெரிய சந்தோஷம் தான். இதில் எந்த மாதிரி இதே சத்தியம் தேட்டரில் பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்த்துருக்கோம். இதே சத்தியம் தேட்டரில் இன்னைக்கு ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு வந்தால் நம்ம இந்த சினிமா லவ் பண்ணதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சரிங்களா? அவ்வளோதான். ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கும் டேரக்டர் சேர்த்தே தான். அதாவது நீங்கள் சொல்கிற 2 பேரும் சொல்கிறத பார்த்தா இந்த மங்கை எங்களை மாதிரி ஆண் மனோபாவம் உள்ள ஆண்களையும் மங்கையர் கரசனாக மாற்றிடும். அப்படிப்பட்ட படமா?
கண்டிப்பான முறையில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சார். சரிங்களா? நீங்கள் அந்த படம் வந்து பார்த்துட்டு நீங்கள் திரும்பி இதே மாதிரி என்ன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேளுங்க, அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்போ இதுக்கு உண்டான பதில் நீங்களே சார் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஒரே விஷயம், படத்தின் உதவி இணை இயக்குநர்கள் மேடைக்கு வருவார்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ. அந்த கேமரா அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் வந்துருங்க. கேமரா அசிஸ்டன்ஸ், டைரக்ஷன் டீம், குபேந்திரன் சாரோட அஃபிஷியல் ஃபேமிலி. அஃபிஷியல் ஃபேமிலி ஒரே ஃபேமிலி தான் அவருக்கு. நிக்கில் சார், இந்த மாதிரி உங்களை யாராவது கேட்டால் நீங்கள் விடுவீங்களா? நம்ப மாட்டேன் நான். டைரக்ஷன் டீம் மேலே வாங்க. இல்லை உட்காருங்க. இல்லையா நீங்கள் நிக்கில் சார், வீடியோ கேமரா ஒரே நிமிஷம், ஸ்டில்ஸ் ஒரே நிமிஷம். நிக்கில் சார், ஸ்டில்ஸ் உட்காருங்க. ஸ்டில்ஸ் கொஞ்சம் உட்காருங்க. வீடியோ எடுத்துட்டோம். கொஞ்சம் உள்ள போயிடுங்க. கொஞ்சம் சார், கேமராமேன் வெற்றி சார், கிடா டைரக்டர் வெங்கட் சார், கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். மறைக்கிறேன். வெற்றி சார், வெங்கட் சார் ப்ளீஸ் வாங்க. சார் கொஞ்சம் நவுங்க, உட்காந்து எடுங்க. வெற்றி சார் ஓப்பன் 1 2 3. படக்குழுவினர்கள் வெளியிட கிடா இயக்குனர் பெற்றுக்கொள்வார். ஒரு நிமிஷம் போட இருப்பான் சார், நான் இருப்பான் பின்னாடி வீடியோ எடுத்துட்டு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.